இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையின் மீ போவா காண்க. அதாவது மீச்சிறு போ வகுத்தி. சரிங்களா? நமக்கு பாருங்கள் 4 சப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. ஒரு சப்ரிவேஷன்லேயும் ரெண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பல்லுறுப்புக்கோவை வந்து சுருக்கும் போது மீதி நமக்கு 0 கிடைக்கணும். கிடைக்கிற வரைக்கும் சுருக்கிட்டு அந்த 0 கிடைக்கும் போது வந்து பார்த்திங்களா காரணி அதை எடுத்து ஃபைனலாக எழுதணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் கொஷின் எழுதியாச்சு. x⁴ + 3x³ - x - 3, x³ + x² - 5x + 3. 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்து எழுதியாச்சு. ஒரு பல்லுறுப்புக்கோவை f(x)ன்னு எடுத்திருக்கோம், ஒன்று g(x)ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இது எது எடுக்கிறது தெரியலன்னா பெருசாக இருக்கிற பல்லுறுப்புக்கோவை வந்து f(x)னும் சின்னதாக இருக்கிற பல்லுறுப்புக்கோவை வந்து g(x)ன்னு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மாற்றியும் எடுத்துக்கலாம்னு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் எந்த கோவைக்கு இது எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக போட்டுருங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இது நமக்கு ஆர்டர் க்யூப் ஸ்கொயர் அடுக்கு இது மேலே 1 அடுத்து மாறிலி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் 4 3 அடுத்து 1 இங்கே மாறிலி. இப்போ நமக்கு இங்கே ஸ்கொயருன்றது இல்லை. அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? எப்படின்னு பாருங்கள். f(x) = x⁴ அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 3x³ ஸ்கொயர் நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 0x². நமக்கு ஒரு பேருக்காக x² தேவை, அதனால் 0x² எடுத்துருக்கோம். இதுக்கு மதிப்பு கிடையாது. ஏன் 0 பெருக்கும் போது 0 ஆயிரும். நமக்கு இந்த டைம் 0 போது பழையபடிக்கு நமக்கு -x -3 இந்த டைம் நமக்கு அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வகுக்கலாமா? அப்போ இதில் இது பெருசாக இருக்குது, இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ இது வந்து வகுப்படும் எண், இது சின்னதாக இருக்குது வகுக்கும் எண். அப்போது x⁴ + 3x³ + 0x² - x - 3 வகுக்கலாமா? இதை கொண்டு x³ + x² - 5x + 3 கொண்டு வகுக்க போகிறோம். இப்போ இங்கே x⁴ இருக்குது, இங்கே x³ இருக்குது. நமக்கு இங்கே x⁴ வரணும். வந்து தான் நம்ம லெஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸை கொண்டு போயிடணும். x × x³ x⁴ வருமா? அடுத்து பாருங்கள், x இருக்குது, இங்கே +x² இருக்குது. ப்ளஸ்ன்னு அப்படியே வந்துடும். x × x² x³. சரிங்களா? அடுத்து பாருங்கள் +x - 5x +−, -5 அப்படியே வந்துடும். x × x x². அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் அப்படியே போட்டுப்போம். 3 × x 3x. ப்ளஸ் பண்ணலாமா? என்ன வரும்? குறி மாற்றும். ப்ளஸ் ஆக்குது மைனஸ் மாற்றிக்கலாம், ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றிக்கலாம், மைனஸ் ஆக்குது ப்ளஸ் மாற்றிக்கலாம், ப்ளஸ் ஆக்குது மைனஸ் மாற்றிக்கலாம். இப்போ ப்ளஸ் x⁴ -x⁴ கேன்சல் ஆயிருமா? இங்கே -x³ இருக்குது, இங்கே ப்ளஸ் 3x³ இருக்குது. அப்போ கழிச்சா என்ன வரும்? 2x³ வருமா? பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ்ஸு 2x³. இங்கே இப்போங்க 0 இருக்குது, இங்கே ப்ளஸ் குறி மாற்றிட்டோம். +5 0வோட கூட்டினாவோ கழிச்சோம் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ என்ன நமக்குங்க? +5x² கிடைக்கும். அடுத்து -3x -x குறி ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? -4x. இதுமாரி 1 அர்த்தம். 1 × 1 3 4. அடுத்து இந்த 3 கீழே இறக்கலாமா? இறக்கணும் என்ன வரும்? -3 கீழே வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிறத வந்து வகுக்க முடியுமான்னா முடியும். ஏன்னா இங்கே நமக்கு இங்கேயும் க்யூப் தான் இருக்குது, இங்கேயும் க்யூப் தான் இருக்குது. அது அடுக்கு 3. அப்போ நம்மளால் வகுக்க முடியும். இப்போ இங்கே என்ன கொண்டால் நமக்கு இங்கே என்ன நம்பர் போடும் போது நமக்கு இங்கே 2x³ வரும் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே ஆல்ரெடி x³ இருக்குது. அப்போ நம்ம 2 மட்டும் போட்டால் போதும். 2 × x³ 2x³. அப்போ இங்கே +2 போட்டுக்கலாம். +2 × x³ 2x³ அடுத்து +x² +2. அப்போ என்ன வரும்? பெருக்கும்போது +2x². அடுத்து +2 -5x. +× -2 × 5 10x அப்படியே வந்துடும். அடுத்து +3 +2 பெருக்குனா என்ன வரும்? 3 × 2 6 ப்ளஸ் அப்படியே வந்துடும். +6 டிவைட் பை ப்ளஸ் பண்ணலாமா? குறி மாற்றிங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்னும், மைனஸ் இடத்துல ப்ளஸ்னு மாற்றிப்போம். -2³ + 2³ கேன்சல் ஆயிருமா?
ப்ளஸ் 5x² மைனஸ் 2x². கழிச்சா என்ன வரும்? 3x². பெரிய கணக்குறி ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டோம். அடுத்து பாருங்க மைனஸ் 4x இப்போ ப்ளஸ்ஸு 10x. அப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 6xன்னு வரும். பெரிய கணக்குறி ப்ளஸ் மாற்றிருக்கோம். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் 6x மைனஸ் 3. குறி ஒரே மாதிரி கேட்டுனா கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? 9. நமக்கு 0 வரல. அப்போது இங்கே நமக்கு கிடைச்சிருக்க காரணியை கொண்டு இந்த கோவையை பெருக்கணும், வகுக்கணும். இதில் என்ன காமன் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்து பெருக்கலாம். இதுலேருந்து நமக்கு காமன் எடுக்க முடியும். இப்போ எடுத்துக்கலாமா? என்ன எடுக்கலாம்? 3 வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன வரும்? x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. 3 × x², 3x², 3 × 2x, 3 × 2 6x மைனஸ் 3 × 3 9. ஏன் இப்படி எடுக்கிறேன்னா இது அப்படியே கொண்டு பெருக்கும்போது நமக்கு வேல்யூ பெருசாக வரும். இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு பெருக்கும்போது நமக்கு சின்னதாக இருக்கா? நமக்கு வகுக்கும் போது ஈஸியாக இருக்குமா? இப்போ இதை கொண்டு இதை வகுக்கலாமா? பாருங்கள், இப்போ எடுத்து எழுதியாச்சா? இப்போது நமக்கு x³ ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதை வந்து x² ப்ளஸ் 2x மைனஸ் 3ஆல் வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? இப்போ நமக்கு இங்கே x³ வரணும். அப்போ தான் நம்மளால் வகுக்க முடியும். இங்கே x² தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுத்தா இங்கே x³ வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. இப்போ எக்ஸையும் x²யும் பெருக்கும்போது என்ன வரும்? இங்கே 1 இருக்குது, இங்கே x². அப்போ என்ன நமக்கு x³ வருமா? அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே 2x இருக்குது, இங்கே x மட்டும் இருக்குது. அப்போ 1 இங்கே 1 இதுனா 1 × 2 x × x². அடுத்து வாங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x × 3 3x டிவைட் பை குறி மாற்றலாமா? ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸு, மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸு. ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் 2x² இருக்குது, இங்கே ப்ளஸ் 1x² இருக்குது. கழிச்சு என்ன வரும்? 1x². பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 1x². அடுத்து ப்ளஸ் 3x மைனஸ் 5x. கழிச்சு என்ன வரும்? மைனஸ் 2x. அடுத்து இந்த ப்ளஸ் 3 கீழே இருக்கலாமா? அதுக்கு என்ன வரும்? ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு பாருங்க மைனஸ் x² இருக்குது, இங்கே ப்ளஸ் x² இருக்குது, இங்கே நமக்கு மைனஸ் x² வரணும். அப்போ என்ன போட்டால் இங்கே மைனஸ் x² வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1. மைனஸ் 1 பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × x² மைனஸ் x². அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 2x 2x. அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 3 3. குறி மாற்றலாமா? இங்கே மைனஸ் இருக்க ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்க ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்க மைனஸு. மைனஸ் x² இருக்கும், ப்ளஸ் x² கேன்சல் ஆயிருமா? மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆயிருமா? ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிருமா? அப்போது நமக்கு மீதி 0 கிடச்சிடுச்சு. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா? எப்போது நமக்கு இந்த x² ப்ளஸ் 2x மைனஸ் 3 போது நமக்கு மீதி கிடச்சிருக்கு. அப்போ இந்த சம்முக்கான மீ போவா பார்த்தீங்கன்னா என்ன? இப்போ மீ போவா கொஷின் எடுத்து இந்த 2 பல்லுறுப்பும் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே என்ன கிடச்சிருக்கு? x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதை கொண்டு பெருக்கும் போது தான் நமக்கு மீதி 0 கிடச்சிருக்கு. சரிங்களா? நீங்கள் கொஷின் எடுத்து எழுதணுன்ற அவசியமும் கிடையாது. டேரக்டாக நீங்கள் மீ போவா, அதாவது மீச்சேரு பொது வகுத்தி, மீ பேரு பொது வகுத்தின்னு எடுத்து எழுதிட்டு கூட டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்து நீங்கள் காரணி x² ப்ளஸ் 2x மைனஸ் 3 இங்கே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். பாருங்கள் x⁴ மைனஸ் 1 x³ மைனஸ் 11x² ப்ளஸ் x மைனஸ் 11. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவையும் பிரித்து என்ன பண்ண போகிறோம்? f(x)னும் g(x)னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இங்கே g(x) x³ பவர் 1 மாறிலி கொடுத்துட்டாங்க. f(x) அப்படின்னு கொடுக்கல, x⁴ கொடுத்து மைனஸ் 1 கொடுத்துட்டாங்க மாறிலி உறுப்பு. இதுக்கு இடைப்பட்ட உறுப்பு வந்து நம்மளும் எடுத்துக்கலாமா? என்ன எடுக்க போகிறோம்? f(x) ஈக்குவல் x⁴ எடுக்க போகிறோம். அடுத்து ப்ளஸ் 0x³ அடுத்து ப்ளஸ் 0x², அடுத்து ப்ளஸ் 0x, அடுத்து மைனஸ் 1. இது நாமளே எடுத்துக்கிறது. இது நமக்கு போட்டலாம் பார்த்தீங்கன்னா 0 மதிப்பு, திருப்பி நமக்கு x⁴ மைனஸ் 1 கிடச்சிடும். இது நமக்கு காரணிப்படுத்துவதற்காக பல்லுறுப்புக்கோவை வச்சு நம்ம காரணி கண்டுபிடிக்கணும், அதுக்காக எடுத்திருக்கோம். சரிங்களா? வகுக்கலாமா? வகுக்கும்போது என்ன வரும்? x⁴ ப்ளஸ் 0x³ ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x மைனஸ் 1. இதை வந்து எதை கொண்டு வகுக்க போகிறோம்?
எக்ஸ் கியூப் மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 11 கொண்டு வகுக்க போகிறோம். இப்போ எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே நமக்கு எக்ஸ் பவர் 4 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே கியூப் இருக்குது, இப்போ ஒரு எக்ஸை கொண்டு வகுத்து பெருக்கலாமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 11x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 x² எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் கியூப். அடுத்து ப்ளஸ் அப்படியே வந்துடும், எக்ஸையும் பெருக்குன்னா x². அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 x 11x டிவைட் பை குறி மாற்றிக்கலாமா. இப்போ அங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸு ப்ளஸ், அங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸு, இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு. ப்ளஸ் எக்ஸ் பவர் 4க்கும் மைனஸ் எக்ஸ் பவர் 4க்கும் கேன்சல் ஆகிடுமா. இங்கே ப்ளஸ் 11x³ இங்கே 0 தான் இருக்குது, அப்போ அந்த 11x³ அப்படியே வந்துடும். இங்கே மைனஸ் x² இருக்குது, மேலே 0 இருக்குது, அப்போ மைனஸ் x² அப்படியே வந்துடும். இங்கே 0வோட கூட்டினால கழிச்சோம் அதே தான் கிடைக்குமே. இங்கே ப்ளஸ் 11x, இங்கே மேலே 0 இருக்குது, அப்போ ப்ளஸ் 11x அப்படியே வந்துடும். இந்த 1 கிளறிக்கலாமா இருக்குன்னா மைனஸ் 1. சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே 11x³ வரணும். சரிங்களா. இங்கே x³ இருக்குது, அப்போ நம்மளால் வந்து இது வகுக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம், 11 எடுத்துக்கலாமா. இப்போ ப்ளஸ் 11 ப்ளஸ் 11 x³ 11x³. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 பெருக்கணும் என்ன வரும் நமக்கு 121. அங்கே இருக்குது x² அப்படியே வந்துடுமா. அடுத்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்துடும் 11x 11x. அடுத்து ப்ளஸ் 11 மைனஸ் 11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 பெருக்கும்போது என்ன கிடைக்கும் 121. ப்ளஸ் பண்ணலாமா, குறி மாற்றிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் மாற்றிக்கலாம், இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் மாற்றிக்கலாம், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் மாற்றிக்கலாம், இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் மாற்றிக்கலாம். இப்போ மைனஸ் 11x³ ப்ளஸ் 11x³ கேன்சல் ஆயிருமா. அடுத்து மைனஸ் x² இருக்குது, இங்கே ப்ளஸ் 121x² இருக்குது, அப்போ கழிச்சா என்ன வரும் 121ல் 1 போயிடுச்சுன்னா 120x². அடுத்து மைனஸ் 11x ப்ளஸ் 11x, அப்போ இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 121 மைனஸ் 1 கழிச்சா என்ன வரும் ப்ளஸ்ஸு 120. சரிங்களா. இப்போ இந்த டேர்மில் காமன் நம்ம என்ன வெளியெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 120 வெளியே எடுக்கலாமா. என்னாகும் 120 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள நமக்கு x² ப்ளஸ் 1 கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ஆர்டராக வேணும், இப்போ இங்கே x² இருக்குது மாறிலி உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இதுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம் 120x². இங்கே 11x 11 ரூம் பண்ணிட்டோமா, ரூம் பண்ணிட்டா என்ன ஆகிடும் நமக்கு 0 வந்துடும். அப்போது ப்ளஸ் 0x அடுத்து ப்ளஸ் 120 இப்படியும் எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது 120 வெளியே எடுத்துட்டோங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு x². அப்படி x² 120 x², இந்த 0x அப்படியே வந்துடும் 0x நீட்டு. அடுத்து ப்ளஸ் 120 வெளியே எடுத்துட்டோம்னா எதுவுமே இல்லை, அப்போ 1. இந்த மாதிரி ஆர்டராக எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை இப்படி நீங்கள் எழுதிக்கிறதுனாலும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்க. நமக்கு இங்கே இதில் கடைசியாக 0 வர கிடையாது. இப்போ 0 வராதனால மறுபடியும் இங்கே நம்ம வந்து வகுக்கும் என்ன எடுத்து பார்த்தீங்களா, இதை வந்து வகுப்படும் காரணியாக மாற்றி எடுக்க போகிறோம். இப்போ என்ன x³ மைனஸ் 11x² ப்ளஸ் x மைனஸ் 11 இதை கொண்டு வகுக்க போகிறோம். இங்கே நமக்கு கிடச்சி பார்த்தீங்களா மீதி, இதை கொண்டு வகுக்க போகிறோம். அப்போது x² இங்கே x² ப்ளஸ் 1 எடுத்தாலும் சரி, x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 எடுத்தாலும் சரி, இங்கே எடுக்கும்போது ஸ்கொயர் வந்து நமக்கு இங்கே 0 ஆகிடும். ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 நமக்கு x³ இங்கே ஒன்றும் இங்கே ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸால் பெருக்கலாமா, x இன்ட்டு x² x³. அடுத்து பாருங்கள் 0 இன்ட்டு x², அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு ப்ளஸ் 0x² தான் வரும். அடுத்து ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு x மூவ் பண்ணலாமா, ப்ளஸ் இருக்குது இப்போ என்ன ஆகும் மைனஸ்னு வரும், ப்ளஸ் இருக்குது மைனஸ்னு வரும், ப்ளஸ் இருக்குது மைனஸ்னு வரும். இந்த ப்ளஸ்ஸு x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடுமா. அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் 0x² இருக்குது, மைனஸ் 11x² இருக்குது, 0 கூட்டினாலும் கழிச்சோம் அதே நம்பர் தான் கிடைக்கும். மைனஸ் 11x² ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன வரும் 0x வந்துடும். இந்த மைனஸ் 11 கீழே இறக்கலாமா, மைனஸ் 11. இப்போ நமக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே என்ன போட்டு நமக்கு மைனஸ் 11x² வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 11 போடலாமா. மைனஸ் 11 இன்ட்டு ப்ளஸ் x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்
11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 11 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் -11 இன்ட்டு 0 0வோட பெருக்கும்போது வகுக்கும்போது 0 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 0 எக்ஸு. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 11 11 டிவைட் பை குறி மாற்றிக்கலாமா? மாற்றும் போது என்னாகும்? இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு. இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்? மீதி 0. சரிங்களா? அப்போது இந்த சம்முக்கான மீப்போவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஷின் எடுத்து இங்கே எழுதாதும் உங்கள் விருப்பம். நமக்கு எதை கொண்டு வகுக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 கொண்டு வகுக்கும் போது தான் நமக்கு இங்கே 0 கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கான மீப்போவா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். கொடுத்துருக்கு 2 பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவையும் எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ 1 f(x) எப்பயும் போல பாருங்க. இப்போது ரெண்டுமே நமக்கு x⁴ தான் இருக்குது, இங்கே x⁴ தான் இருக்குது. ஆனால் இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இதுதான் பெருசு f(x)ன்னு எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று g(x)ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ எடுத்துருக்க இதை வந்து சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? அங்கே பாருங்கள் 4 14 8 8. இப்போ இதில் வந்து நமக்கு 4 எடுக்க முடியாது, ஆனால் காமனாக 2 எடுக்க முடியும். சரிங்களா? அப்போது 2 வெளியே எடுத்துடலாம். நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்? வர்ற உறுப்பு நமக்கு மாறிலே தான் இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது, நமக்கு இங்கே மாறிலி வேணும். மாறிலின்னா நம்பரில் மட்டும் இருக்கணும். அப்போ இந்த 2 கூட இந்த எக்ஸையும் ஒன்று வெளியே எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும்? 2 × 2 4 இங்கே x³ வருமா? 2 × 2 4 x × x³ x⁴. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் 14 எத்தனை 2 இருக்குது? 7 7 2 14. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே x² x² × x x³ 7 × 2 14 ப்ளஸ் 8ல் எத்தனை 2 இருக்குது? 4 4 × 2 8. இங்கே ஒரு இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது, அப்போ இங்கே ஒரு x வரும். x × x x². 4 × 2 8. அடுத்து மைனஸ் இங்கே 8 இருக்கா? 8ல் எத்தனை 4 இருக்குது? எத்தனை 2 இருக்குது? 4. எக்ஸை ஒன்று வெளியே எடுத்துட்டோம், அப்போ 4 மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போது இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. ஆர்டராக இருக்குது 2 3 2 1 இங்கே மாறிலி. சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள் 3 6 12 24. இது காமனாக நமக்கு எல்லாமே 3 பெருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 3 வெளியே எடுத்துடலாமா? சேம் இதுக்கும் கடைசி உறுப்பு நமக்கு மாறிலி உறுப்பாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸையும் ஒன்று வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டா உள்ளன கிடைக்கும். இப்போது இங்கே ஒரு 3 இருந்துச்சு, 3 வெளியே எடுத்துட்டோம், அப்போ இங்கே 1 தான் வரும். இங்கே x⁴ இருக்குது, இங்கே x இருக்குது, அப்போ என்ன வரும்? x³ இங்கே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். ப்ளஸ்ஸு இங்கே 3 வெளியே எடுத்துட்டோம், இங்கே 6 இருக்குது. 6ல் எத்தனை 3 இருக்குது? 2. அப்போ 2 × 3 6. இங்கே ஒரு x இருக்குது, அப்போ இங்கே ஒரு x² x² × x x³ 3 × 2 6. அடுத்து மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 3 இருக்குது. 12ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 4 × 3 12. இங்கே x². இங்கே ஒரு x இருக்குது, அப்போ இங்கே ஒரு x. எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா x², 4யும் 3யும் பெருக்குனா 12. அடுத்து மைனஸ் 24ல் எத்தனை 3 இருக்குது? 8 8 × 3 24. ஒரு எக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம், அப்போ இங்கே எக்ஸ் வராது, 8ன்ற நம்பர் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போது இந்த 2 பல்லுறுப்புக்கோவையும் வச்சு தான் நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வகுப்படும் என்னென்ன? x³ ப்ளஸ் 7x² ப்ளஸ் 4x மைனஸ் 4. சரிங்களா? அடுத்து வகுக்கும் என்னென்ன? x³ ப்ளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8. இப்போ நமக்குங்க 2x³ வரணும். இப்போ இங்கே நமக்கு x³ மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே 2x³ வரும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்கலாமா? 2 × x³ 2x³. அடுத்து ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் 2 × 2 4 x² அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 × 4 8. எக்ஸ் இருக்கா? எக்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 × 2 16. இப்போ லெஸ் பண்ணலாமா? ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு. ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் 7x² மைனஸ் 4x². லெஸ் பண்ண என்ன வரும்? 3x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 4x. ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? ப்ளஸ் 12x.
அடுத்து பாருங்கள் +16 -4 லெஸ் பண்ண என்ன வரும் 12 வருமா. பெரிய நம்பர் குறி ப்ளஸ் +12. இப்போ அடுத்து பாருங்க இதுக்குமே நம்ம வகுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஸ்கொயரும் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. சரிங்களா. ஆனால் இதில் வந்து காமனாக ஒரு நம்பர் வெளியே எடுக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வெளியே எடுத்துடலாமா. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி காரணிப்படுத்தும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வெளியே எடுக்கிறோம். உள்ள என்ன ஒரு x² மட்டும் வரும். ப்ளஸ் 12 எத்தனை 3 இருக்குது 4. இப்போ 4 × 3 12 +4. 3 × x² ப்ளஸ் 4 × 3 12. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 4 × 3 12. சரிங்களா. இந்த டேர்ம் தான் பிரித்து இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது இந்த வகுக்கும் பல்லுறுப்புக்கோவையை கொண்டு வகுப்படும் என்ன மாற்றி இதை கொண்டு நம்ம வகுக்கலாமா. இப்படி வகுக்கும் போது என்னாகும் x³ + 2x² + 4x -8. இப்போ இங்கே என்ன இருக்குது இதை கொண்டு வகுக்க போகிறோம். x² + 4x + 4. சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே என்ன வரணும் x³ வரணும். x² தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே x³ வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை கொண்டு பெருக்கலாமா. x × x² x³ அடுத்து ப்ளஸ் அப்படியே வந்துடும். 4x × x பெருக்குனா என்ன வரும் 4x² ப்ளஸ் 4 × x 4x குறி மாற்றலாமா. மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ என்ன பண்ணலாம் ப்ளஸ் மைனஸ் x³ -x³ கேன்சல் ஆயிருமா. -4x² இருக்குது ப்ளஸ் 2x² இருக்குது. கேன்சல் பண்ண என்ன வரும் 2x² தான் வரும். பெரியதுக்கான குறி மைனஸ்ன்றதுனா மைனஸ். ப்ளஸ் 4x -4x கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும் 0x தான் வரும். ஏங்க நமக்கு 0 போட்டலும் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான். ஒரு ஆர்டராக இருக்கட்டுமே நம்ம 0x போடுறோம். இந்த -8 எடுத்துக்கலாமா. எடுத்தால் -8 அப்படியே வந்துடும். இப்போ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்மளால் வகுக்க முடியும். நமக்கு என்ன வரும் -2x² உங்கள் மாடி வரணும். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே x² மட்டும் இருக்குது. -2ஆல் பெருக்கலாமா. -2 × x² -2x². அடுத்து -2 அங்கே இருக்குது ப்ளஸ் 4x இருக்கா. அப்போ என்ன வரும் ப்ளஸ் × மைனஸ் 4 × 2 8x. சரி இங்கே பாருங்கள் நம்ம கொஷின் நமக்கு எடுத்துக்கிறது -4x தான். -4x -4x குறி ஒரே மாதிரி கட்டினால கூட்டினா -8x. சரிங்களா. மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் × மைனஸ் 4 × 2 எவ்வளோ 8. குறி மாற்றலாமா. மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு. இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும் நமக்கு மீதி 0. அப்போது கொடுத்துருக்க 2 பல்லுறுப்புக்கோவைக்கான மீப்போவா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீப்போவான்னு எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை கொஷினை நீங்கள் எடுத்து எழுதிட்டாலும் சரி. என்ன நமக்கு இந்த x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 கொண்டு பெருக்கும் வகுக்கும் போது தான் நமக்கு 0 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர் நமக்கு x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம கொஷினில் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணோம் காமனாக இதிலேருந்து வந்து இந்த 2x நம்ம வெளியே எடுத்தோம். சரிங்களா. இதில் வந்து 3x நம்ம வெளியே எடுத்தோம். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 2x இருக்குது 3x இருக்குது. காமனாக பொதுவாக என்ன இருக்குது x இருக்குது. அப்போ என்ன ஒரு ஃபைனலாக இங்கே எடுத்து எழுதும் போது இங்கே ஒரு எக்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்குவாங்க முன்னாடி. சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்து எழுதுகிறோமோ அதில் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க முன்னாடி. சரிங்களா. அடுத்து பாருங்கள் 4th சப்டிவிஷன். பாருங்கள் 4th சப்டிவிஷன். இப்போ கொடுத்துருக்குற பல்லுறுப்புக்கோவை ரெண்டையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. பாருங்கள் 3x³ + 3x² + 3x + 3, 6x³ + 12x² + 6x + 12. சரிங்களா. இப்போ இந்த 2 பல்லுறுப்புக்கோவை நமக்கு சேம் ரெண்டுமே x³ கொடுத்துருக்காங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இதுதான் பெருசு. சரிங்களா. ஃபஸ்ட்டு இது f(x)ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து g(x)ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இது சுருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமனாக வந்து 6 எடுத்துக்கலாமா. நம்ம முடிஞ்சளவுக்கு சுருக்கி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. சுருக்கிறதுனா 1 மட்டும் இல்லை 2லேயுமே எடுத்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும். 1 மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்து இது எடுக்காது, அப்படியே போட்டுக்கணும். அப்போ என்ன வரும் 6 இது எடுத்துடலாமா. அப்போ 1 இல்லை x³, 6 × x³ x³. 12 எத்தனை 6 இருக்குது 2 6 இருக்குது. இப்போ 2 × 6 12. x² அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே ஒரே 6 தான் இருக்குது. அப்போ 1 6 6. இப்போ 1x இங்கே 1 போட்டல் 1 தான், போட்டல் 4 1 தான். ப்ளஸ்ஸு 12 இருக்கா.
இப்போ 12 எத்தனை 6 இருக்குது 2. அப்போ 2 × 6 12. சரிங்களா? அதே இப்போ g(x) எடுத்துருக்கோமா, இதெல்லாம் சேம் காமன். இதில் என்ன எடுக்கலாம் வெளியில் பார்க்கும்போது தெரியும் 3. அப்போ 3 வெளியே எடுத்துடலாமா? மீதி என்ன வருங்க x³ 3 வெளியே எடுத்துட்டோம், புள்ளினா ஒரு x². 3 வெளியே எடுத்துட்டோம், புள்ளினா ஒரு x. 3 வெளியே எடுத்துட்டோம், இப்போ என்ன வரும் 1. சரிங்களா? இப்போது இந்த பல்லுறுப்புக்கோவையும் இந்த பல்லுறுப்புக்கோவையும் கொண்டு தான் நம்ம மீதி 0 கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், இதை கொண்டு இது வகுக்கலாமா? இப்போ இது வந்து வகுத்தி. உங்களுக்கு வேணும் சைடில் நீங்கள் எழுதிக்கலாம். இது வகுப்படும் எண், இது வகுக்கும் எண். இப்போ x³ + 2x² + x + 2. இங்கே என்ன வரும் x³ + x² + x + 1. சரிங்களா? அப்புறம் இங்கே x³ வரணும். அப்போ என்ன பண்ணலாம், சேம் நமக்கு இங்கேயும் x³ தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் வரும் சேம் நமக்கு என்ன பண்ணலாங்க, 1 கொண்டு பெருக்கலாமா? 1 × x³ x³. அடுத்து 1 × x² x ப்ளஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் x². அடுத்து 1 × ப்ளஸ் x இருக்கா, ப்ளஸ் x. 1 × 1 1 தான். 1 அப்படி போட்டுக்கலாமா? டிவைடட் பை, இப்போ குறிமாற்றி ப்ளஸ் இருக்குது மைனஸ், ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் x² இருக்குது, இங்கே ப்ளஸ் 2x² இருக்குது. இப்போ 2x² ஒரு x² கழிச்சு என்ன வரும், ஒரு x². பேய் நம்பர் கணக்கு ஒரு ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் போட்டாச்சு. மறுபடியும் 1 போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன வரும் நமக்கு இங்கே 0x. அடுத்து ப்ளஸ் என்ன ஆகும், -1 + 2 கழிச்சா ப்ளஸ் 1 வருமா? பேய் நம்பர் கணக்குறி ப்ளஸ் 1. சரிங்களா? நமக்கு இங்கே மீதி 0 வரல. அப்போது 0 வரைக்கும் இது மறுபடியும் இதை நாம் வந்து வகுப்படும் எண்ணாகவும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து வகுக்கும் எண்ணாகவும் மாற்றி போடலாமா? அடுத்து பாருங்கள், இப்போ x³ + x² + x + 1. இதை வந்து x² + 1 எடுத்தாலும் சரி. இப்போ நமக்கு x² இங்கே மாறி உறுப்பு இருக்குன்றதுனால 0x நம்ம எடுத்துருக்கோம் கூட. சரிங்களா? இந்த காரணியை கொண்டு வகுக்கலாமா? இங்கே நமக்கு x³ ஒன்றும் இப்போ என்ன கொடுத்தா நமக்கு இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை கொடுக்கலாமா? x × x² x³. அடுத்து ப்ளஸ் x × 0x என்ன வரும் 0 அப்படி வந்துடும். x x². அடுத்து ப்ளஸ் 1 × x x. இப்போ கேன்சல் பண்ணலாமா? பண்ணும்போது என்ன ஆகும், குறிமொத்தம் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ். ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடுமா? இங்கே -0x², ப்ளஸ் 1x². 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதுதான் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு x² அப்படியே வந்துடும். ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆச்சுன்னா 0x ஆயிரும். இந்த 1 கீழே இறக்கலாமா? ப்ளஸ் 1. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே x² வரணும். இங்கே ஆல்ரெடி நமக்கு x² இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம், ப்ளஸ் 1 கொடுத்தா போதும். 1 கூட பெருக்கும் போது இந்த நமக்கு அப்படியே வந்துடும். 1 × x² x², 1 × 0x 0x, 1 × 1 1 தான். டிவைட் பை லெஸ் பண்ணலாமா? லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ். அப்போ இந்த எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன கிடைக்கும் 0. அப்போது இதுக்கான மீப்போமா மீப்பெரு பொது வகுத்தி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன x². இங்கே நமக்கு x² + 0x + 1 எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை x² + 1 அப்படி எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. சரிங்களா? இப்போ கொஷின் ஸ்டார்டிங்கில் காமனாக இதுலேருந்து 6 வெளியே எடுத்தோம், இது 3 வெளியே எடுத்தோமா? இது ரெண்டும் சேர்க்க ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா 3. ஒரு 3 2 3 6. அப்போ அந்த 3 அப்படின்ற நம்பரை வந்து லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க. இந்த ஆன்சருக்கு முன்னாடி × 3 இதோட விட்டாலும் சரி, இது இப்படி நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. சரிங்களா? ஃபைனலாக பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க.